சார் வாங்க சார். யா எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதிரி ஒரு கேதரிங்கில் ஃபர்ஸ்ட் டைம். எல்லாரும் உற்சாகமாக இருக்கீங்களா? குட் ஈவினிங் ஆல். அதே மாதிரி ஒரு வித்தியாசமான மேடையில் இன்னொரு காரணம், நீங்கள் சொன்ன மாதிரி சார்ல்ஸ் பிரபு என்னுடைய கோ டைரக்டர். ரொம்ப பெருமையான விஷயம். வயசாக போயிட்டு போகும்போது அசிஸ்டன்ஸ் வரும்போது தான் பெருமை. அதில் முக்கியமான ஆள் சார்ல்ஸ் பிரபு, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள். நான் ஷூட்டிங் வேலைக்காரனில் டாப் டு பாட்டம் பிரபுன்னு சொன்னால் அதில் எந்த விதமான மிகையும் இல்லை. முழுக்க முழுக்க வேலைக்காரன் நல்லா வர்றதுக்கு முக்கியமான காரணம் பிரபு. நான் இங்கே வர்றது அவனை வாழ்த்துறோட தேங்க்யூ பிரபு. ஒரு பெரிய மேடையில் நீ வேலைக்காரனுக்கு செஞ்ச வேலைக்காக தேங்க்யூ. லவ்லி லவ்லி. ஏன்னா அவன் தான் ஷூட்டிங் ஸ்பாட்லாம் ரெடி பண்ணி காலையில் ஃபோன் பண்ணி தம்பிக்கு வாங்க சார்னு சொல்லுவான். கரெக்டாக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போவேன் ரெடி பண்ணதுக்கப்புறமா. இங்கேயும் கொஞ்சம் தப்பாக டைம் சொல்லிட்டான் எனக்கு. ஒரு 7:45 வாங்க சார்னு சொன்னான். சாரி, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பிரபு லாக்டவுன்லேயே லாக்அப்னு ஒரு படம் பண்ணியிருக்கான். அந்த டவுனோட அப்பாக்கின பிரபு. ஏன்னா லாக்அப் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ ஒரு சென்சிபிள் ஃபிலிம் சொல்லிட்டு. தளபதி படத்தில் ரஜினி கேட்பார், தேவா பொழைச்சிருவான், டாக்டர் சொன்னாரா? இல்லை தேவா சொன்னான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பிரபுவே சொல்லிட்டான், லாக்கப்போட அது பெட்டராக இருக்கு சார், இது நல்ல படமாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இல்லை, அவனுடைய கான்ஃபிடன்ஸ் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, அது கொஞ்சம் ராவான ஃபிலிமாக நான் பண்ணேன், அது பேர் வந்துச்சு. இது ரொம்ப கமர்ஷியலாக பண்ணியிருக்கேன்னு சொன்னால், ஸோ பீப்புள் ஹாவ் டு ட்ரை திஸ் கமர்ஷியல் ஃபிலிம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிமாக இருக்குன்னு தோணுது பார்க்கும்போது. சில சீன்ஸ் பார்த்தேன், ட்ரெய்லர் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரபு. ஐஸ்வர்யா ராஜேஷ், தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் மை டைரக்டர் அண்ட் ப்ரொடக்ஷன் டீம், ப்ரொடியூசர். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பிரபு. தேங்க்யூ ஆல். ஐஸ்வர்யா ராஜேஷ், இட்ஸ் ஸோ குட். உங்களுக்கு ஒரு மார்க்கெட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ, ஸோ குட் இட் இஸ். ஓகே, ஸோ கண்டிப்பாக சொப்பன சுந்தரியை கரகாட்டக்காரன் சொப்பன சுந்தரி மாதிரி அதை இவங்க வச்சுருக்காங்க. நீங்கள் வச்சுக்கணும் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா உங்கள் மனசில், ஆடியன்ஸ் மனசில் வச்சுக்கணும் சொப்பன சுந்தரியை. ஸோ அந்த டவுட் தான் சார் எல்லாருக்குமே இருக்கு. சொப்பன சுந்தரி யார் வச்சிருக்கா? இன்னைக்காவது அது கான்செப்ட் தெரிஞ்சிரும் நினைச்சேன் சார். உங்களுக்கு தெரியுமா? சொப்பன சுந்தரி ரிலீஸ் ஆன அப்புறமா ஆடியன்ஸ் மனசு வச்சுப்பாங்க. கண்டுபிடிச்சிடலாம். ஓகே சார், இவ்வளோ புகழ்ந்தீங்க உங்களுடைய சிஷ்யனை. ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க சார்? அட்வைஸா? எனக்கு தெரியல, இந்த படம் பார்த்துட்டு வேணா சொல்கிறேன். நான் பார்த்துட்டு நிறைய வருமா? நிறைய ப்ராமிஸ் இருக்குது மேலே. நான் கொஞ்சம் கேட்குற பொறுமையாக இருந்தால் ஒன்றே சொல்கிறேன். இந்த சமீபத்திய ட்ரெண்ட் என்னன்னாக்கா, எங்கேயாவது படம் போய் மொக்கையான படம் பார்த்து யாராவது கேலி பண்ணிடுவாங்களோன்னு பயப்படுற அளவுக்கு ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு. மொக்க படம் பார்த்தா தப்பே கிடையாது. நீங்கள் படம் எப்படி இருக்குன்னு தெரியாமல் போய் அந்த த்ரில்ல நல்லா இருக்கா நல்லா இல்லையா நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறது தான் சினிமா. அதை தான் நாங்கள் பிழைச்சிட்டு இருக்கோம். ஸோ தெரிஞ்சால் தான் போவோம். சத்தியம் பண்ணியா படம் நல்லா சொல்லி அப்போ தான் நான் போவேங்கிற ட்ரெண்டை கொஞ்சம் ஆடியன்ஸ் கொஞ்சம் மாற்றினா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ரிவ்யூவர்ஸால் எவ்வளோ நல்லது நடக்குது. ஆனால் அதே நேரத்தில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஃபிலிம்ங்கிற ட்ரெண்ட் இல்லாமல் போயிடுச்சு. ஒன்று இருந்தால் சூப்பர் ஹிட் இருக்குது, இல்லைனா ரொம்ப சின்ன படங்கள் தான் ரொம்ப லோவாக என்ன சொல்ல போனால் அட்டர் ஃப்ளாப்ஸ் வருது, இல்லை சூப்பர் ஹிட்ஸ் ஆகுது. ஸோ ஆவரேஜ் ஃபிலிம்ஸ் வர்றதுக்கு நீங்கள் எல்லா படத்தையும் விரும்பி ட்ரை பண்ணி பார்க்குறது, அந்த சாமே அதான். தெரிஞ்சு தான் போகிறது சினிமா கிடையாது. தெரியாமல் உள்ளே போய் அந்த இருட்டறைக்குள்ளே நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறது தான் சினிமா. ஸோ ப்ளீஸ் ஜட்ஜ். இந்த மாதிரி சின்ன படம் சொன்னால் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ சின்ன படம். சாரி, இட்ஸ் அ பிக் ஃபிலிம் இன் அதர் வே. அந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்களுக்கு சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை. அதை நான் வேண்டி கேட்டுக்கிறேன். கண்டிப்பா சார். ரிவ்யூவர்ஸ்னு சொன்னீங்க, உங்களுக்கு பிடிச்ச ரிவ்யூவர்ஸ் யாரா இருக்காங்களா? ஸ்பெஷல் எல்லாரும் பிடிக்கும். எல்லாரும் பிடிக்கும். ஓகே சார், இப்போ பாத்தீங்கன்னா நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி படங்கள் எடுக்கிறாங்க. அண்ட் அவங்களுடைய டைரக்டரையே அதுக்கு ஏதாவது நடிக்க வைக்கிறாங்க முக்கியமான கதாபாத்திரத்துல. நீங்களும் வேற ஹேண்ட்ஸமா ஸ்மார்ட்டா இருக்கீங்க. ஏதாவது நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? நீங்க ஏதாவது ஃபியூச்சர் பிளான்ஸ் வச்சிருக்கீங்களா? அவன் கொஞ்சம் அந்த இடத்துல துரோகம் பண்ணிட்டான். எனக்கு வெங்கட் பிரபுக்கு சான்ஸ் கொடுத்தான் லாக்அப்ல, எனக்கு தரல. அது அது வேற ஒரு குறை சொன்னேன். என்னன்னா உங்களை தான் நினைச்சு எழுதுனேன், பட் அது வெங்கட் பிரபு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா. ஸோ
அநியாயங்க இதெல்லாம். எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காரு. அடுத்ததையாவது ஒரு பிளானை போட்டுருங்க கூடி சீக்கிரம். சார் நீங்க ஓகே தானே நடிக்க? ஆல் ஓகே சூப்பர். பிரபுக்கு இல்லாத கிடையாது. சூப்பர் சார். ஸோ தனி ஒருவன் வேலாயுதம் பார்ட் 2 வரதுக்கான வாய்ப்புகள் ஆமாம்மா இது இருக்கா? யா இந்த இயரில் நெக்ஸ்ட் இயரில் கண்டிப்பாக இருக்கு. சூப்பர் சார். சூப்பர் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ் அப்படின்னு தேங்க்ஸ் நாங்கள் சொல்லுவோம். ஆனால் நீங்கள் இந்த இடத்துல குரு நீங்கள் இருந்து ஆகணும் அவருக்காக. ஸோ இப்போ வந்து முக்கியமான ஒரு விஷயம் நடக்க போகுது. அதாவது சொப்பன சுந்தரி படத்துடைய ட்ரெய்லர் லான்ச் நடக்க போகுது. ஸோ டைரக்டர் சார் சார்ல்ஸ் சார் நீங்களும் மேடைக்கு வந்துடணும். அண்ட் ஐ திங்க் ஆல் த காஸ்ட் அண்ட் க்ரூவையும் மேடைக்கு கூப்பிடலாம். ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் யா மேலே வந்துட்டிங்கன்னா ட்ரெய்லர் ஓகே. ஸோ ட்ரெய்லர் லான்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூப்பிட்றேன். அப்படியே வச்சு